செய்தியை பார்க்கிறோம். வக்ஃப் சட்ட திருத்தத்தின் சில அம்சங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக 5 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களாக இருந்தால்தான் வக்ஃப் அமைக்க முடியும் என்ற சட்டத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. அது உட்பட சில அம்சங்களுக்கு இந்த சட்ட திருத்தத்தில் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அது குறித்து வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், முதலமைச்சர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார், அது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? அதாவது பாஜக அரசு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முக்கிய திருத்தங்களுக்கான இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு கொடுத்திருந்தது. அதுக்கு வரவேற்பு தெரிவித்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன்படியாக வகுப்புவாத சொத்துக்கள் அளிக்க 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் கட்டாயமான நடைமுறையை கடைபிடித்திருக்க வேண்டும் என்ற விதிக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு தான் முழு மனதுடன் வரவேற்பதாகவும் ஒன்றிய பாஜக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டவிரோதமாக செய்துள்ள திருத்தங்களை நீக்குவதை நோக்கி முக்கிய நகர்வாக இன்றைய நீதிமன்றத்தின் உத்தரவு அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த சட்ட திருத்தம் முன்வரையறை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்பட்டதிலிருந்தே திமுக இதனை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்துள்ளதாகவும் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்துள்ள பலரோடு சேர்ந்து வெற்றியும் கண்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு வகுப்பு திருத்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பாஜகவின் முயற்சிக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்ததையும் அவர் நினைவு கூர்ந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய உத்தரவு இஸ்லாமிய மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாண்புமை உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதத்தில் அமைந்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக இந்த உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவின் விவரங்களை பட்டியலிட்டு அதற்கான வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.